தனியார் மேல்நிலைப் பள்ளியின் சொத்து பரிமாற்றத்தை அனுமதிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? பள்ளிக்கல்வி இயக்குனர். பகுதி இறுதிக்கு விண்ணப்பிக்க 15 வருட சேவை நிறைவிலிருந்து விலக்கு கீழ்க்கண்ட யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்திடமிருந்து வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடனை திருப்பு செலுத்த அல்லது கூட்டுறவு வங்கிகளில் இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் 1994 கட்டுப்பாட்டு விதிகளின்படி ஒரு ஆண்டிற்கான ஒரு நடுநிலைப் பள்ளியின் பராமரிப்பு கட்டணம் ஆசிரியர் மானியத்தில் எத்தனை சதவீதம்? 6%. மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பணிபுரியும் முதல்வர் உட்பட ஊழியர்கள் மற்றும் ஆசிரியரின் ஓய்வு பெறும் வயதென்ன? 60. மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பணிபுரிந்து 60 வயதில் ஓய்வு பெறும் முதல்வருக்கு எத்தனை ஆண்டுக்கு பணி நீட்டிப்பு வழங்கலாம்? 2 வருடங்கள். தமிழ் கற்றல் சட்டம் 2006க்கு ஆளுநர் ஒப்புதல் பெற்ற நாள் 9 ஜூன் 2006. தமிழ் கற்றல் சட்டம் 2006 படி 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் கட்டாய பாடமாக தமிழ் கற்கும் கல்வி ஆண்டு 2015 முதல் 2016ஆம் ஆண்டு. நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கு பராமரிப்பு மாநில பொது கணக்காளருக்கு பின்வரும் எந்த ஆணை மூலம் மாற்றப்பட்டது? GOMS 169. பள்ளிக்கல்வித்துறை தேதி 20/10/2015. மேல்நிலை மற்றும் 2ஆம் ஆண்டிற்கான மொழிப்பாடத்திற்கான தாள் 1 மற்றும் தாள் 2 இணைந்து ஒரே தாளாக மாற்றப்பட்ட ஆணை எது? GOMS 118. பள்ளிக்கல்வித்துறை தேதி 9/6/2018. SSLC தேர்வுக்கான மொழித்தாள் 1 மற்றும் 2 ஒரே தாளாக இணைக்கப்பட்ட கல்வியாண்டு 2019-2020. GPF சந்தா விகிதத்திற்கு மேல் தன்னார்வ அதிகரிப்பு அனுமதிக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு வருடத்தில் எந்த 2 முறை மட்டுமே சந்தாதாரரால் செய்ய முடியும்? மார்ச் மற்றும் செப்டம்பர். அரசு ஊழியர் 6 வருட சேவையை முடித்தவுடன் இறந்தால் அவர் எவ்வளவு இறப்பு பணிக்கொடையை பெறுவார்? 12 மாதத்திற்கான ஊதியம். எந்த தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகள் கீழ் அரசாங்கம் ஊழியர்களுக்கு ஓய்வு மற்றும் இறப்பிற்கான பணிக்கொடை வழங்கப்படுகிறது? விதி 45. RD கோப்பை அலுவலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கலாம்? 30. தமிழக அரசின் அலுவலக வேலை நேரம் என்ன? காலை 10 முதல் மாலை 5:40 வரை. தமிழ்நாட்டில் உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளுக்கான வேலை நேரம் 5:40. ஒரு கல்வி மாவட்டத்தின் பொது தகவல் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். எந்த வகுப்பில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் ஒரு மாணவர் சேர்க்கப்படலாம்? சிறுபான்மையர் அல்லது சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பு. கல்வித்துறையின் வருவாய் மாவட்டத்தில் உள்ள பொது தகவல் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலரின் தனிப்பட்ட உதவியாளர் உயர்நிலை. தமிழ் கற்றல் சட்டம் 2006 நோக்கம் அனைத்து வகையான பள்ளிகளிலும் கட்டாய பாடங்களில் ஒன்றாக தமிழ் கற்பிக்க வேண்டும். GPF தற்காலிக முன்பண விண்ணப்பத்திற்கும் பகுதி அல்லது இறுதி விண்ணப்பத்திற்கும் இடையிலான கால அளவு குறைந்தது எத்தனை மாதங்கள்? 6 மாதங்கள். பின்வருபவை தொடர்பாக தமிழக அரசின் அடிப்படை விதி 16 விவரிப்பது. பொது வருங்கால வைப்பு நிதி. ஒரு அரசு ஊழியரை தலைமறைவாகவோ அல்லது கண்டுபிடிக்கவோ முடியாவிட்டால் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிராஜுவிட்டி மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க முடியும்? 2 ஆண்டுகள். RMSAவின் கீழ் பள்ளிகளில் செயல்படும் பின்வரும் குழு எது? SMDC. ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒரு வாரத்தில் கற்பிக்க வேண்டிய பாட வேளைகளின் எண்ணிக்கை 10 பாடவேளை. மேல்நிலை 2ஆம் ஆண்டின் 2ஆம் படி நகல் மதிப்பெண் பெற எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? 505. எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அட்லஸ் வழங்கப்படுகிறது? வகுப்பு 6.
தற்போது அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பில் தேர்வில் 50% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மற்றும் பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 1,50,000 விண்ணப்பிக்க தகுதியான தேர்வு ட்ரஸ்ட். SSLC தேர்வை தமிழ்நாட்டில் முடித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் அல்லது இந்தியாவின் பிற மாநிலங்களில் தொடர்ந்து படிக்க விரும்புகிறார்கள் எனில் கீழ்க்கண்ட எந்த சான்றினை பெற வேண்டும்? அரசு தேர்வு இயக்குநரகத்திலிருந்து இடம்பெயர்வு சான்றிதழ். கல்வி தொலைக்காட்சி அதன் முதல் ஒளிபரப்பு தொடங்கிய நாள் ஆகஸ்ட் 2019. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி துணை சேவை விதிகளின்படி வகுப்பு 6 குறிக்கிறது. கைவினை பயிற்றுவிப்பாளர், கலை மாஸ்டர் மற்றும் இசை ஆசிரியர். தமிழ்நாடு மேல்நிலை கல்வி சேவைக்கான சிறப்பு விதிகளின்படி மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் எந்த விகிதத்தில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 2:7. முதுநிலை பட்டதாரி உதவியாளரின் நேரடி ஆட்சேர்ப்பில் அரசு அல்லது நகராட்சி அல்லது மாநகராட்சி அல்லது உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் அல்லது சமப்பிரிவு ஊழியர்களுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது? 10%. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் எந்த வகுப்பு சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் பைகள் வழங்கப்படுகின்றன? 1 முதல் 12 வகுப்பு வரை. SSLC மற்றும் மேல்நிலை பொதுத் தேர்வில் தரவரிசை ரத்து செய்யப்பட்ட கல்வி ஆண்டு 2016-2017. இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.